தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. குரட்பா மலர் என்னும் வாய்ப்பாடு கொண்டு முடிந்துள்ளது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிமேஷ் எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா. 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான டிஜி ஏப்ரல் 2025 ஃபுல் ஆன்சர் கீ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் சோசியல் போட்டுட்டோம். அடுத்து உங்களுக்கு எந்த கீ வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ் அப்டேட் பண்ணலாமா, சயின்ஸ் அப்டேட் பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒன் வேர்டுக்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ தானே, கவர்மெண்ட்ல இருந்து அஃபிஷியலாக வந்த ஃபைனல் ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் உள்ள 11th குரூப்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட் 2025. அடுத்த வருஷம் 11th போக போறீங்க இல்லையா? ஸோ 11th நியூ குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. மறக்காம அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் கீ போட்டுடலாம். போட்டோன்னா உங்களுக்கு அன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிடுறேன். இன்னைக்கு நைட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி 16 சொல்லியிருக்கேன். ஏன்னா வேரியஸ் கைட்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனாலதான் சொல்லியிருக்காங்க. 17th ஒன்னும் பாருங்க, நீட்டா மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 18th ஒன் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஒரு வீடியோ போடும்போது செக் பண்ணிக்கோங்க. டீ முடிச்சோன்னா நீங்க நைட் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? 22, 23, 20 ஏன்னா டீச்சர்ஸும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 25 வந்து மாற்றுத்திறங்க அந்த ஹேண்டிகேப்டுக்கானது. 26 பார்த்துட்டீங்கன்னா அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. இதுவும் பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். 27 பார்த்துக்கோங்க. 28 இது 1 மார்க் தான். பகுதி 3 பிரிவு 1. 29 2 மார்க் கொஸ்டின்ஸ். எதிர்கால தொழில்நுட்பம் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் என்னென்னால இருக்கு, 2 நோட்கள் எழுதியிருப்பின் இவற்றுக்கு எவையேனும் 2 எழுதியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 2 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. 31 அப்படியே பார்த்துக்கோங்க. பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். நெக்ஸ்ட் பிரிவு 2. அண்ட் தென் தமிழ்ல எத்தனை பேருக்கு 95 எபோ வரும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 32, 33 பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். நெக்ஸ்ட் 34 அடிப்பில்லாமல் எழுதுக, அதாவது ஓவர் ரைட்டிங் பண்ணாமல் எழுதுங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் பிரிவு 3ல எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடை எழுதும். 35, 36 அண்ட் தென் அழகிடுதல் தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. குரட்பா மலர் என்னும் வாய்ப்பாடு கொண்டு முடிந்துள்ளது. ஏன்னா நிறைய பேர் கீ போடும்போது அழகிடு தான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அது ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. 3 மார்க்கு. சரியா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 38ங்க. பொருத்தமான கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். நெக்ஸ்ட் 38ல அப்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முறையீட்டு விண்ணப்பம். விண்ணப்புக்கு என்ன எழுதிடுவோம்னு பாருங்களேன். அனுப்புனர் எழுதிக்கோங்க. பெறுநர், விழித்தல் பொருள், கடித செய்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிவு, ஒப்பம், இடம், நாள், உரைமேல் முகவரி எழுதியிருந்தாலே ஃபுல் மார்க். எதுக்கு 1/2 மார்க் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நண்பனுக்கு கடிதம், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுறோம். இடம், நாள், வலப்படம் அதுக்கு 1/2 மார்க்ஸ். விழித்தல் எழுதுனா அதுக்கு 1/2 மார்க்ஸ். கடித செய்தி எழுதுனா 2 மார்க்கு. இப்படிக்கு ஒப்பம் எழுதுனா 1 மார்க்கு. உரைமேல் முகவரி எழுதுனா உங்களுக்கு. சரியா? காட்சி ஏற்றவாறு பொருத்தமான அந்த இது பிக்சர் எழுதுனாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 41. அதாவது தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் சேர்க்க விண்ணப்பம், அதாவது விண்ணப்ப படிவம். மாணவியர் பெயர், பாலினம் இது எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் தேசிய இனம், அப்புறம் ரத்த வகை, உயர் மற்றும் எடை இது எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 7, அதாவது பெற்றோர் பாதுகாவலர் பெயர், வீட்டு முகவரி. 9 வந்து தொலைபேசி அலைபேசி எண் இது எழுதுனா 1 மார்க்கு. நெக்ஸ்ட் இறுதியாக படித்து முடித்த வகுப்பு, பள்ளியின் முகவரி, சேர விரும்பும் விளையாட்டு எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் செயற்கை எண்ணு, கவிதா அவங்களோட மாணவியோட கையெழுத்து, இடம் வந்து விழுப்புரம் அல்லது பாரதிதாசன் நகர் எழுதுனா உங்களுக்கு 1 மார்க். 5 மார்க். சரியா? 42ல பிறர் மனம் மகிழும் அந்த வேர்ட்ஸ், அறம் வளரும், புகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் செய்வோர், அன்பு நிறையும். பொருத்தமான 5 நன்மைகள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 42ல மொழிபெயர்ப்பு என்னென்ன எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. பொருத்தமான மொழி பெயர்த்திருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஹேண்டிகேப்டுக்கான பகுதி 5. 43 பார்த்தீங்கன்னா முன்னுரை, போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்தமிழ் கலைஞர், முடிவுரை. அதாவது பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். ஸோ இந்த சைட் ரைட்டிங்ல எழுதியிருந்தீங்கனாலே 1/2 மார்க். முன்னுரை எழுதுனா 1/2 மார்க். போராட்ட கலைஞர்னா 1.5 மார்க்கு. அப்புறம் பேச்சு கலைஞர்னா 1.5 மார்க்கு. நாடக கலைஞர்னா 1 மார்க்கு. திரைக்கலைஞர்னா 1.5 மார்க்கு. இயற்தமிழ் கலைஞர்னா 1.5 மார்க்கு. முடிவுரைக்கு 1.5 மார்க். சரியா? 43ல பார்த்துக்கோங்க. தமிழ் சொல் வளம் குறித்து மன்ற பேச உரைகள், குறிப்புகள். பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா மேரியின் வாழ்க்கை,
முன்னுரை அந்த இதெல்லாம் கதை பகுதி ஒட்டி கருத்து எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். முன்னுரை, மேரியின் குடும்பம், பறிக்கப்பட்ட புத்தகம், கல்வியின் மீது தாகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிவுரை. சரியா? 44ல சிறந்த பெண்கள் அந்த இது சைடிட்டீங்களா முன்னுரை, கடின உழைப்பாளிகள், சிறப்பு மிக்கவர், அப்புறம் போற்றத்தக்கவர். இது எழுதினாலும் உங்களுக்கு மார்க், அப்படி இல்லைன்னா ரிலேட்டடா எழுதியிருந்தாலே முழு மதிப்பெண்கள் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 45ல பொருட்காட்சி பற்றி முன்னுரை, நுழைவாயில், புத்தக அரங்கு, வேளாண்மை அரங்கு, கேளிக்கை அரங்கு, கேளிக்கை, அப்புறம் பொழுதுபோக்கு அமைவிடங்கள், உணவு கூடங்கள், முடிவுரை. உட்தலைப்புகள் கீழே பொருத்தமான கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதுக்கு மார்க்லாம் ஃபுல் மார்க் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலனா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும். முன்னுரை எழுதுனா 1.5 மார்க், ஹாஃப் மார்க்கு. பிறப்பு எழுதுனா 1.5 மார்க்கு. கல்வி அது எழுதுனா 1.5 மார்க்கு. விண்வெளி ஆர்வம் எழுதுனா 2 மார்க்ஸ். சாதனைகள் எழுதுனா 2 மார்க்கு. முடிவுரை எழுதுனா உங்களுக்கு ஹாஃப் மார்க். சரியா? புத்தெழுப்பி ரிலேட்டடா எழுதியிருந்தாலே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க். சரியா? ஓகே, ஃபுல் கீ பார்த்தாச்சு. ஸோ தமிழுக்கு முடிச்சாச்சு. அடுத்து உங்களுக்கு சயின்ஸ், இங்கிலீஷ் இருக்கு. அடுத்து எந்த சப்ஜெக்ட் போடலாம், சயின்ஸா இங்கிலீஷா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.